மதுரையில் சித்திரை பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த கள்ளழகர் அழகர் கோயிலுக்கு புறப்பட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, இந்த நிகழ்வு குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, மக்களை சந்திப்பதில் பெரும் பிரியம் கொண்ட கள்ளழகர் சித்திரை பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று மகிழ்ந்திருப்பதற்காக, மக்களை மகிழ்விப்பதற்காக ஒரு 5 நாள் பயணமாக மதுரை வந்திருந்தார். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதும், ஆண்டாள் கூடி கொடுத்த மாலையை பெற்றுக் கொள்வதும் அவருடைய மதுரை பயண நோக்கம். அதைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் எழுந்தருளல், தீர்த்தவாரி நடத்துதல், இதெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளில் லட்சக்கணக்கான மக்களோடு இருந்து அவர்கள் கொடுத்த உணவை உண்டு, அவர்கள் தெளித்த நீரில் குளித்து அவர்களுடைய கொண்டாட்டத்தில் பங்கேற்று மகிழ்ச்சியாயிருந்த அழகர் இன்று அதிகாலை கள்ளர் திருக்கோலத்தில் வந்தவர் மீண்டும் இந்த இடத்தில் கள்ளர் திருக்கோலம் ஏற்று தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திலிருந்து பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். இரவு முழுவதும் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், மக்கள் அவரை பூப்பல்லக்கில் கொண்டாடி வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சிறிய மனமில்லாமல் மக்களை பிரிந்து அழகர் மலைக்கு புறப்பட்டிருக்கிறார். நாளை காலை அவருடைய இருப்பிடமான அழகர் மலைக்கு சென்று சேர்வார். அங்கும் அவரை வரவேற்பார்கள் மக்கள் அதே கொண்டாட்டத்தோடு. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.